guys, welcome to Shruto's Kitchen Dubai. Shruto's Kitchen Dubaiல சிங்கப்பூர் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்க மலேசியாவுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டீடைல்ஸையுமே டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன். Without any more delay, let's go to the video. சிங்கப்பூர் மலேசியா சீரீஸ்ல ஃபைனல் அண்ட் லாஸ்ட் டே நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். டே ஸ்டார்ட் பண்ணும் போதே நாங்க ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் கோட் ஹில் கணேசா டெம்பிள். இந்த டெம்பிள் பார்க்கிறதுக்கு குட்டியா தான் இருந்துச்சு. உள்ள வந்து சூப்பரா நிறைய விநாயகரோட சிலைகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிளுக்கு போனோம். உள்ள சாமி சூப்பரா இருந்துச்சு. கோவிலோட அட்மாஸ்பியர் வேற லெவலு. சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வெளியே வந்தோம். இந்த ரெண்டு கோவிலுமே நாங்க தங்கியிருக்க ஏரியால இருந்து பக்கத்துல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்க போனது நாட்டுக்கோட்டை செட்டியாஸோட ஸ்ரீ முருகன் டெம்பிள். இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. 20 minutes டிராவல் பண்ணி போனோம். இந்த கோவிலோட அட்மாஸ்பியர் சூப்பரா இருந்துச்சு. வெளிய வாசல்ல வந்து மயில் வளர்த்துட்டு இருக்காங்க. அங்க நின்று நாங்க போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். உள்ள போய் சாமி கும்பிட்டோம். முருகன் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தாரு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தோம். கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா மன அமைதியா இருந்துச்சு. ஆப்போசிட்லயே இன்னொரு கோவில் இருந்துச்சு. இங்கதான் பீகாக்லாம் நிறைய இருந்துச்சு. ஸ்ருதிகா இந்த பீகாக்க பார்த்தோன்னே இங்கே நின்னுட்டா. சூப்பரா உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே செட்டிநாடு வீடு மாதிரியே பின்னாடி ஃபுல்லா பேக் ட்ராப் செட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். கோவிலுக்கு வெளியே வந்து பீகாக் கூட சூப்பரா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நாங்க அப்படியே கென்டிங் ஐலாண்ட்ஸ்க்கு கிளம்பிட்டோம். கென்டிங் ஐலாண்ட்ஸ் கோலாலம்பூர்ல இருந்து 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மலை மேல அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு பொதுவா கோலாலம்பூர்ல இருந்து அவானா கை சென்ட்ரல் அப்படின்ற பிளேஸ்க்கு போயிட்டு அங்கிருந்து கேபிள் கார் மூலமா கென்டிங் ஐலாண்டுக்குள்ள போக முடியும். கென்டிங் ஐலாண்டுக்கு இந்த மலை மேல போற கேபிள் கார் ஏசியாலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கென்டிங் ஐலாண்ட் சுமார் 6000 அடி மலை மேல அமைஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா உலக புகழ் பெற்ற தீம் பார்க்கு, கெசினோ, வேர்ல்ட்லே அதிக ரூம்ஸ் கொண்ட ஹோட்டல்ஸ், வியூ பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மலேசியால கண்டிப்பா விசிட் பண்ணக்கூடிய பகுதி கென்டிங் ஐலாண்ட். இத ஒரே நாள்ல கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். பட் ஆனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய பிளேஸ். அரௌண்ட் 8 o'clock நாங்க கென்டிங் ஹைலாண்ட்ஸ் ரீச் ஆயிட்டோம். கென்டிங் ஹைலாண்ட் அப்படியே பார்க்கிறதுக்கு ஊட்டி மலை மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய ஸ்லோப்ஸ்லாம் தாண்டி தான் இந்த கென்டிங் ஹைலாண்டை ரீச் ஆக முடியும். நீங்க கோலாலம்பூர்ல இருந்து அவானா ஸ்கை சென்ட்ரல் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்துடணும். இங்கே தான் நமக்கு கேபிள் காரோட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது மூலமா தான் நீங்க கென்டிங் ஹைலாண்ட்குள்ள போக முடியும். வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்ல. கென்டிங் ஹைலாண்ட்ல ஆவரேஜ் டெம்பரேச்சரா 15 டிகிரில இருந்து 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். நல்லா குளுன்னு இருக்கும். சூப்பரா இருக்கும் கிளைமேட்டு. நாங்க போயிருந்தப்போ லைட்டா மழை தூரிட்டே தான் இருந்துச்சு. கிளைமேட்டை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்ச்ல இருந்து செப்டம்பருக்குள்ள போங்க. ரொம்ப சூப்பரான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கென்டிங் ஹைலாண்ட் மவுண்ட் குலுவாலில தான் இருக்கு. கோலாலம்பூர்ல இருந்து நீங்க கென்டிங் ஹைலாண்டுக்கு போகணும் அப்படின்னா அரௌண்ட் 55 minutes ஆகும்.
நீங்க கார் புக் பண்ணி போகலாம், இல்ல அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கென்டிங் ஹைலாண்டுக்கு கோலாலம்பூர்ல இருந்து போறதுக்கு ஒரே ஆப்ஷன் பஸ் தான், ஏரோ பஸ். பஸ்ஸா இருந்தாலும் சரி, ட்ரெயினா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து சென்ட்ரலா இருக்கிற ஹப் KL சென்ட்ரல் தான். நீங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து KL சென்டருக்கு போயிட்டு அங்க வந்து ஏரோ பஸ்ஸோட கவுண்டர் இருக்கு. அங்க போய் டைரக்டா டிக்கெட் வாங்கிட்டு நீங்க கென்டிங் ஹைலாண்ட் போகலாம். அப்படி இல்லைன்னா ஏரோ பஸ்ஸோட வெப்சைட்ல போயிட்டு முன்னாடியே நீங்க டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கென்டிங் ஐலாண்டுக்கு போறதுக்கும் வரதுக்கும் கோலாலம்பூர் சென்டர்ல இருந்து கென்டிங் ஐலாண்டுக்கு போறதுக்கான டிக்கெட் பர் பர்சனுக்கு 170 ரூபாய் டிக்கெட்டு. எவ்ரி 30 minutes ஒன்ஸ் பஸ் ஆப்ரேஷன் இருக்கு. அகைன் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த பஸ் அப்படியே உங்களை கென்டிங் ஹைலாண்டுக்கு மேல கொண்டு போய் விடாது. கென்டிங் ஐலாண்ட் அப்படின்றது மலை மேல இருக்கிற ஒரு பகுதி. இந்த பஸ் உங்களை கோலாலம்பூர் சென்ட்ரல்ல இருந்து கூட்டிட்டு போய் அவானா ஸ்கைவே அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு போய் விடும். அந்த அவானா ஸ்கைவே சென்டர்ல இருந்து நீங்க கேபிள் கார் மூலமா தான் போக முடியும். இந்த கேபிள் காருக்கான டிக்கெட்டை ஹவானா ஸ்கைவேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவானா ஸ்கைவே வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் காரோட ஸ்டார்டிங் ரேட் வந்து 9 ரிக்கெட்டு. இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 170 ருபீஸ். கென்டிங் ஐலாண்டுக்கு நீங்க மார்னிங் போயிட்டு சூப்பரா சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் அப்படியே நீங்க KL சிட்டிக்குள்ள வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கென்டிங் ஐலாண்ட்ல ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் திரும்பி வரலாம். கென்டிங் ஐலாண்ட்ல நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அகைன் மேக் மை ட்ரிப் அப்படின்ற மாதிரியான வெப்சைட்ல போயிட்டு ஹோட்டல்ஸ்ல கென்டிங் ஐலாண்ட் மலேசியா அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆகும். உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்ல நீங்க பிக் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் ஃபெமிலியரான ஹோட்டல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டல். நீங்க அங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த ஹோட்டல் நீங்க சூஸ் பண்ணலாம். கேபிள் கார்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. மேல இருந்து அப்படியே கீழே ஃபுல்லா வியூ பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்ருதிகா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே வந்தா. அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா மால்குள்ள என்டர் ஆகணும். இந்த மால் ஃபுல்லாவே வந்து கேம்ஸ், பிளே ஸ்டேஷனு, அட்வென்ச்சர் கேம்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம பே பண்ணிட்டு விளையாடுற மாதிரி இருக்கு. இங்க ஜிப்லைன்லயுமே நிறைய கேம் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. இதுல இருக்கிற கேம்ஸ் எல்லாமே பெரியவங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸ்ருதிகா விளையாடுற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். கடைசியா நாங்க அட்வென்ச்சர் லேண்ட்குள்ள தான் ஸ்ருதிகாவை விட்டோம். இங்கேயும் பே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அரௌண்ட் 50 ரிங்கெட்ஸ் வந்து பே பண்ணி ஸ்ருதிகாவை இங்க விளையாட வச்சோம். இங்க இருக்கிற கேம்ஸை ஃபுல்லா சுத்தி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது. நிறைய கேம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. கீழேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸோட நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இங்க நின்று நாங்க நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஸ்ருதிகாவை விளையாட வச்ச வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்றேன். பக்கத்துல தான் மேரி பிரவுன் இருந்துச்சு. இங்க நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அவ்வளவோ இல்லை. இங்க ஃபுட்டோட ரேட் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு. லஞ்ச் எதுவும் பெருசா சாப்பிடாம இங்க இருக்கிற பர்கர் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கேஷினோ இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் அப்பாவும் மட்டும் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு உள்ள போய் சூப்பரா சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. வெளியே வரும்போது பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வரணும். உள்ளுக்குள்ள கேமரா நாட் அலவுடு, வீடியோஸ் எதுவுமே எடுக்க கூடாது. வெளியே இருந்து ஒரு குட்டி கிளிம்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். அவங்க வர வரைக்கும் நாங்க உள்ள ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். கீழேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் நிறைய பிளே ஸ்டேஷன், பிளே ஏரியா, கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இன்டோர் தீம் பார்க் வித் ரெசார்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது.
நிறைய ஷாப்பிங் மால்ஸும் இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பிளாசா இண்டோர் தீம் பார்க் 2021ல ஓபன் பண்ணாங்க. இதுல இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு இந்த பிளேஸ் ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஜென்டிங் ஹைலாண்ட்ஸோட பிரீமியம் அவுட்லெட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸ்கை அவென்யூ, ஜென்டிங் கிராண்ட் காம்ப்ளெக்ஸ், இங்க நிறைய ஈவென்ட்ஸ்லாம் நடக்கும். IIFA அவார்ட்ஸ் 2022 இங்க தான் நடந்துச்சு. கென்டிங் ஹைலாண்ட்ல சின் ஸ்விங் கேவ்ஸ் டெம்பிள் இருக்கு. இது ஒரு ஏன்ஷியன்ட் சைனீஸ் மாங் டெம்பிள். கண்டிப்பா போனீங்க அப்படின்னா விசிட் பண்ணிட்டு வாங்க. கென்டிங் ஹைலாண்ட சுத்தி பார்க்கிறதுக்கு மெயினா 2 காரணம் தான். ஃபர்ஸ்ட் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு சூப்பரா இருந்துச்சு. சப் டிராபிக்கல் ஹைலாண்ட் கிளைமேட். ஏர்லி டெம்பரேச்சரே 25 டிகிரி செல்சியஸ் தான். அதுல இருந்து 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். லோயஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா அது 8.4 டிகிரி செல்சியஸ். இங்க ரெயின்ஃபால் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே சாரல் அடிச்சுட்டே இருக்குது. கிளவுட்ல பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ட் ஃபார்ம் ஆகி முன்னாடி இருக்கிற ரோடே தெரியாது. செகண்ட், கிட்ஸ் விளையாடுறதுக்கான பிளே ஸ்டேஷன் எல்லாமே இங்க சூப்பரா இருக்கு. கிட்ஸ் எல்லாரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. சூப்பரா சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் அரௌண்ட் 5 o'clock நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஸ்ருத்திகா வந்து அட்வென்ச்சர் லேண்ட்ல எப்படி விளையாண்டா அப்படின்னு அப்கமிங் வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ருத்துஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், இஷ் யூ ஆல்.